அதிமுகவில் இருந்தவர்களை எல்லாம் திமுகவில் சேர்த்து வருவதால் திமுக அதிமுகவாக மாறிவிட்டது என நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், இணை பொதுச் செயலாளர் லயோலாமணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாஞ்சில் சம்பத், திமுக போன்று தமிழக வெற்றிக் கழகம் குடிப்பகம் நடத்தவில்லை என்றும் படிப்பகம் நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் அவரை இயக்குபவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்தான் என்றும் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மக்கள் மத்தியில் வந்துவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வேறு எந்த கட்சிக்கும் அருகதை கிடையாது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டும்தான் உள்ளது என்றும் நாஞ்சில் சம்பத் பேசினார். இந்த இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விட்டு விலகி தாவேக்காவில் டிசம்பர் 5 தளபதி விஜயை சந்தித்து தாவேக்காவில் என்னை ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகு நான் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடக்க இருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா தரப்பு மக்களினுடைய நெஞ்சிலும் அது இருக்கிறது. பாலில் படுமையாய் விறகில் தீயாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருத்தணி மலையின் எல்லையில் இருந்து தென்குமரி வரை திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. ஒரு கோரமான, அதுவும் அகோரமான ஒரு குடும்ப ஆட்சியை அண்ணாவின் பெயர் சொல்லி இருக்கிற கட்சியில் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அப்புறப்படுத்திய தீர வேண்டும் என்று நாட்டு மக்கள் எடுத்த முடிவுக்கு முகம் தருவதற்கான சக்தி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. தளபதி விஜயினுடைய தாவேக்காவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை புதுக்கோட்டையில் பதிவு செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். தனிப்பட்ட கோபமோ வன்மமோ எங்களுக்கு யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தரமும் தமிழ்நாட்டினுடைய தகுதியும் இன்றைக்கு தரைமட்டமாகி இருக்கிறது. தலைவர்கள் மட்டுமே பேசுகின்ற திடலில் ஒரு சாமானியின் சம்பத்து பேசுகிற பேச்சை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்கு ஏதாவது ஒரு தீர்வை சம்பத்து சொல்ல மாட்டானா என்று எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தலைமை தாங்கிய கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் காலம் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு திமுகவை கோபாலபுரம் என்ற ஒரு குடும்பத்தின் பிடியிலேயே வைத்திருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கே எரிச்சலையும் ஆத்திரத்தையும் தருகிறது. இன்றைக்கு திமுக என்கிற கட்சி நவீன ரக ஒட்டுண்ணிகளினுடைய கொள்ளிடமாக இந்த கட்சி மாறிவிட்டது. கட்சிக்கு காலம் காலமாக உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கசக்கி எறியப்படுகிறார்கள். எங்கிருந்தோ வந்த பயிர்களுக்கெல்லாம் திமுகவிலே இன்றைக்கு ஒரு மகுடம் கிடைக்கிறது. திமுகவிலே இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு ஆஷாட பூபதி, ஒரு அம்பல குடுக்கை. ஓபிஎஸ் என்கிறவன் திமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் போய் இணைந்து கொள்ளுகிறார். திமுகவில் அன்வர் ராஜா, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். வைத்தியலிங்கம், சோழ வளநாட்டில் அதிமுகவை தலைமை தாங்கி நடத்திய வைத்தியலிங்கம் திமுகவில் இணைகிறார். மனோஜ் பாண்டியன், the sky is my limit என்று சொன்ன PH பாண்டியனுடைய புதல்வன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைகிறார். சேகர் பாபு, பஞ்சம் பிழைக்க வந்த அந்த பரதேசி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் இன்றைக்கு திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். 10 ரூபாய் பாலாஜி அவன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். அனிதா ராதாகிருஷ்ணன் பாத்திர வியாபாரம் செய்து இந்த நாட்டில் கோடிக்கணக்கிலே நிர்வாகத்தை சூறையாடிய ஒரு கொள்ளைக்காரன் இன்றைக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கண்ணப்பனாக இருந்து ராஜ கண்ணப்பனாக மாறினார். அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மீசை வைத்திருப்பான், ஆனால் சுடுகாட்டிலே ஊழல் செய்தவன் செல்வ கணபதி, அவன் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்.